சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய இணைந்திருக்கார். கோட்டீஸ்வரன், இந்த வேட்பாளர் தேர்வு பற்றி பேசியிருந்தோம். ஓட்டையும் இல்லைங்க, அதாவது வேட்பாளர் தாண்டி இது ஒரு பேசு பொருளாக ஆகிவிட்டது. பாஜகவோட இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேம்பெயினை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கு. பட் அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா இந்த வேட்பாளர் அறிவிப்பு, அந்த கூட்டணி அப்படின்ற விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கு. குறிப்பா சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை விட கொஞ்சம் வேகமா போகுது. பட் இது களத்துல எந்த மாதிரி ஒரு ஓட் ஷேரா மாறும், எந்த மாதிரி வாக்கு சதவீதம் இவங்களுக்கு வரும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கடந்த தேர்தலில், அதுக்கு முந்தைய தேர்தல் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் கிடைச்சது. பட் இந்த வாட்டி அவங்க நாங்க கட்சி வளர்ந்துருக்கோம், நாங்க இன்னும் கூடுதலா ஓட்டு வாங்கணும்னு ஒரு நம்பிக்கையில போறாங்க. அது ஒண்ணு. பட் ஆனா அடிப்படையில இது என்ன ஆகும்னா, பாரதிய ஜனதா கட்சி வாங்க போற ஓட்டுகள் ஒருவேளை அதிமுகவோட வாக்கா இருந்துச்சுன்னா திமுகவோட வெற்றி இன்னும் பிரகாசமா ஆயிடும். அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, எதிர்ப்பு ஓட்டுகள், அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜகவுக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கும் பிரிஞ்சு போச்சுன்னா ஒரே கட்சிக்கு கிடைக்காம அது என்ன ஆயிடும்னா, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு ஓட்டு திமுக ஒண்டி அறுவடை செய்யும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திமுகவோட வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருக்கும். இது ஒரு 4 கார்னர் கண்டெஸ்டா மாறுது. இப்போ ஒண்ணு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேணும், இன்னொன்னு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேணா, இன்னொன்னு எங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே இல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருக்கிற அதிமுக, இன்னொன்னு இந்த அரசியல் சூழலே சரியில்லை, நாம் தமிழர் தான் இதற்கெல்லாமே ஒரு ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி 4 முனை போட்டி. சோ இந்த தேர்தலை பொறுத்தவரை பப்ளிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாப்புலரா இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு இங்கு போதிய முக்கியத்துவமோ வாக்கு வங்கியோ இல்லாத காரணத்தினால் திமுக இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கார்னர் கண்டெஸ்ட் வரும்போது என்னன்னா, ஓட்டுகள் செதறும் போது திமுக பிஜேபி ஆன்டி பிஜேபி ஓட்டை ஒண்டி வாங்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்கி கன்சால்டேட் பண்ணாங்கனாமே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். இப்ப அடுத்த கட்ட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி முந்த போதா இல்ல அதிமுக அதோட வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்ள போதா? அதிமுக வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கிச்சுன்னா அது அந்த கட்சிக்கு 2026ல நல்லது. ஒருவேளை பிஜேபி ஒரு சில இடத்துலயோ இல்ல மொத்தமாவே ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்து விடும். இந்த 2வது 3வது இடம் வர்றது இந்த தமிழகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி, அந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய ஃபியூச்சர், இந்த 3 விஷயத்துமே முடிவு பண்ண போறது இந்த வாக்கு வங்கி. நன்றி திரு கோட்டீஸ்வரன். பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் எதை உணர்த்துதுன்ற பார்வைகளை பதிவு செஞ்சீங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.